Hello friends, வணக்கம் and welcome back to Critics Movie. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா புஷ்பா 2 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கேங்ஸ்டர் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவில பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா, ஃபகத் ஃபாசில், சுனில்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷானோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ட் 1ஓட கண்டினியூட்டியா தான் இந்த படத்தை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோ பொண்டாட்டி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி சிஎம் கூட போட்டோ எடுக்கணும்னு போன இடத்துல சிஎம் போட்டோ எடுக்காம அசிங்கப்பட்டதுனால ஸ்டேட்டே என் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டாடுறேன், சிஎம்ஏ உருவாக்குறேன்னு சொல்லி 2000 கோடி ரூபாய்க்கு இன்டர்நேஷனல்ல சந்தன மரக்கட்டை எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணி மிகப்பெரிய டானுக்கெல்லாம் டானா மாதிரி சிஎம்யும் ஆட்சியில உட்கார வச்சு போட்டோ எடுத்து சோறு போட்டு ஃபகத் ஃபாசில் கூட இருக்க பஞ்சாயத்துல சிண்டிகேட்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை இழக்கிறாங்க. அதனால ஹீரோ வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நம்ம கதையோட ஹீரோ சிண்டிகேட்டையும் அவரோட கௌரவத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, ஃபகத் ஃபாசில சமாளிச்சாரா, அவரோட அண்ணன் குடும்பத்து கூட சேர்ந்தாரா, அவருக்கு என்ன ஆச்சு, அதை வச்சு செகண்ட் ஹாஃப்ல சம்பவம் பண்ணி கோவில்ல ஒரு குடும்ப கலாட்டா நடத்தி கிளைமேக்ஸ் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்குற மாதிரியான சம்பவத்தை இந்த படத்துல பண்ணிருக்காரு. நல்ல ஒரு கமர்ஷியல் மூவியை புல் ஆஃப் பண்ணி பயங்கரமான ஒரு இம்பாக்ட் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ஈஸியா கேப்சர் பண்ணிட்டாரு. ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாலும் செகண்ட் பார்ட்ல லாஜிக்கல் போல்ஸ் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சயின்ஸுக்கே டஃப் கொடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பறக்க விட்டு சினிமா லிபர்ட்டியை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸே கோரியோகிராஃப் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்திருந்தாலும் ஸ்டாண்ட் அலோனா அல்லு அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்க முடியாத அளவுக்கு பயங்கர வைல்டா இருந்துச்சு. அதை தாண்டி ராஷ்மிகா, ஃபகத் ஃபாசில் எல்லாமே ப்ராப்பரான ஒரு கீ ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸை ஒரு சீன்ல தட்டி தூக்கி எலிவேட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக் மூவில பிரமாதமா இருந்துச்சு. ஜப்பான்ல இன்டர்நேஷனல் பார்டர்ல பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஹார்பர்ல மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸை போட்டு பயங்கரம் பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. கூடவே ஸ்கிரீனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. நிறைய சப் ஸ்டோரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா பிளேஸ் பண்ணி சிஎம் கூட போட்டோ எடுக்கிறதுனால ஸ்டேட்டையே கமுத்து போடுற மாதிரியான சில சம்பவத்தெல்லாம் பண்ணி தான் பொண்ணுக்காகன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயம் நம்ம புஷ்பா பண்ண களத்துல இறங்கும் போது குடும்பத்தோட பாசத்தை திணிச்சு சீரியல் டோன்ல சில விஷயத்த ஜவ்வா இழுத்து செகண்ட் ஹாஃப்ல சொதப்பி கிளைமேக்ஸை மட்டை பண்ணிட்டாங்க. பாம்பிளாஸ்டே ஆனாலும் பார்ட் 3க்கு லீட் கொடுத்தாலும் ஆடியன்ஸ் அசராம உட்காந்து இவ்வளவுதானு கேட்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான டோன்ல பட்டாசு வெடிக்காம நமுத்து போயிடுச்சுங்கிற லெவலுக்கு ஒரு சில விஷயத்தை திணிச்சு வச்சிட்டாங்க. ஃபீலிங்ஸ் அங்கு சில சாங்ஸ் சொல்லி ஓவர் இன்டிமேட்டாவும் கிளாமராவும் நிறைய விஷயத்த வல்காரிட்டியோட போட்டு திணிச்சு வச்சிருந்தாங்க. அது இன்னும் ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. மெசேஜ் சொல்றேன், பெர்ஃபார்ம் பண்ண ஸ்பேஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் தாண்டி கிளாமரையும் கொஞ்சம் குறைச்சி எடுத்திருந்தா கமர்ஷியல் ஃபிலிம்ல நீட்டா இருந்திருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸுமே லாஜிக்கல் கோல்ஸோட பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சந்தன மரக்கட்டையை கடத்துறதுக்கெல்லாம் பிரமாதமா யோசிச்சவர் ரைட்டிங்ல ஏன் லைட்டா கோட்டை விட்டாருன்னு ஃபீல் பண்ற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் சொதப்பி வச்சிட்டாரு. அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் மொத்தமே சாமி படம் குடும்ப படங்கிற டோன்ல சீரியலா ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. ஜெர்ன்ராவே மாத்தி யோசிக்கிற மாதிரியான கிளைமேக்ஸ்ல ரொம்ப சப்புன்னு முடிச்சது ஆடியன்ஸை ரபரபரபன்னு போட்டு கழுத்தறுத்த டோன்ல சில விஷயத்த பண்ணி வச்சது தாங்க ஃபீலிங்கா இருந்துச்சு. ஏன்னா தமாசுங்கிற லெவலுக்கு தான் ஆக்ஷன் சீக்வன்ஸை போட்டு திணிச்சு வச்சிருந்தாங்க. கையை காலை கட்டி போட்டு அடிக்கிறதெல்லாம் பார்ட் 1லயே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பில்டப் எல்லாம் ஓவர்லோட் பண்ணி திரும்ப செகண்ட் ஹாஃப்ல எதுக்கு அதே மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸை வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டும் இருந்துச்சு. அந்த கோவில் போர்ஷன்ஸோடய படத்தை நிறுத்தி பார்ட் 3க்கு லீட் கொடுத்து முடிச்சிருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும் தாங்க நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த மூவில டெக்னிக்கலா செம்ம சவுண்டான விஷயத்த ப்ராப்பரா எல்லாருமே என்கேஜிங்கா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ் சொல்லி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் பார்ட் 1ல இருந்து இம்பாக்ட் சாங்ஸ் இந்த மூவில கன்வே ஆகலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஓல்டு ஸ்கூல் டெம்ப்ளேட்டட் ஸ்டோரி தான். ஆவரேஜான மாஸ் மசாலா கமர்ஷியல் தெலுங்கு மூவி ஃபார்மேட்ல தான் இதையும் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா திருப்பதியில லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை கொடுத்தா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சம்பவம் பண்ண போறோம்னு சொல்லி சொதப்பி வச்சு அந்த டாபிக்கை டச் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போனது தாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. படத்தோட லென்த் தான் இந்த மூவியோட மேஜரான டிராபேக்கா இருக்கு. அட் தி சேம் டைம் சில லேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி கோயில் போர்ஷன்ஸ்லேயே எமோஷன், ஆக்ஷன், காமெடி, ஹீரோயினுக்கான எலிவேஷன் சீன்ஸ் சொல்லி நிறைய விஷயத்த வாலண்டியரா போட்டு திணிச்சு ரிவெஞ்ச் கூட சேர்த்து பார்ட் 3க்குமே லீட் கொடுத்து தான் முடிச்சு வச்சிருந்தாங்க. படத்தோட இன்ட்ரோல் போர்ஷன் தான் சூப்பரா இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கிசுக்குன்னு ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு. அல்லு அர்ஜுன் அண்ட் ராஷ்மிகாக்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த மூவி பாத்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புஷ்பா 2 தி ரூல் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிவரி பிட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.